ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரெண்டாவது வீடியோ. போன வீடியோ வந்து கொஞ்சம் கரப்ட் ஆயிடுச்சு. கடைசியாக முடிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து கரப்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? சரி, ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் நேற்று பப்ளிஷ் பண்ணி தாங்க அதை பற்றின ஏ டு இசட் எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபைடாக அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தொடர்பான அனைத்து விவரங்களையும் இப்போதைக்கு பார்க்க போறோம். கரெக்ட்டா? அனைத்து விவரங்கள்னா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான வேக்கன்சி என்ன? அதே மாரி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான ஏஜ் லிமிட் என்ன? அதே மாரி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் என்ன? கரெக்ட்டா? அதே மாரி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன? ஸோ இந்த மாரி முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பேட்ஜ் டீட்டெயில். கரெக்ட்டா? ஓகே. பேட்ஜ் டீட்டெயில். ஸோ அதையுமே இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா வந்து நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். கரெக்ட்டா? ஸோ வாங்க நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் கரெக்ட்டா? ஸோ நேத்து பப்ளிஷ் பண்ண நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் சாரி ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணேன். பட் என்னோட நேரமா, இல்ல நம்மளோட நல்ல நேரமா, கெட்ட நேரமான்னு தெரியல. கடைசில ஸ்டாப் குடுக்கும்போது கரப்ட் ஆயிருச்சு வீடியோ. இப்போ நான் இந்த வீடியோ வந்து நான் மறுபடியும் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இது வந்து ஆல்ரெடி நோட் பண்ணது இருக்கும். கரெக்ட்டா? சரி, ஓகே, பார்ப்போம். ஸோ ஜூலை 17ஆம் தேதி இன்னும் 10 நாள் கழிச்சு நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆகஸ்ட் 15 அப்படிங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் டேட்ன்னு குடுத்துருக்காங்க. அதே மாரி எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அப்படின்னு குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? இன்னும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. நான் இன்டர்வியூ போஸ்ட் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. கரெக்ட்டா? ஸோ அ இதுக்குமே அத முடிச்சதுக்கு அப்புறமா தான் நடத்துவாங்க. கரெக்ட்டா? ஆனா குரூப் 1க்கு சொல்லிட்டாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி. கரெக்ட்டா? ஸோ போஸ்ட் அண்ட் வேக்கன்சி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல மொத்தம் 56 வகையான டிபார்ட்மென்ட்க்கு குடுத்துருக்காங்க. அதுல அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 110 வேக்கன்சி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? 110 வேக்கன்சி. லெவல் 10 கரெக்ட்டா? லெவல் 10 அப்படிங்கிறது இதோட சேலரி டீட்டெயில் குடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் பத்தி நம்ம தனி வீடியோவே நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்க வந்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மென்ட்க்கு 110 வேக்கன்சி. இதுல இந்த ஸ்டார் அண்ட் ஹேஷ்டாக் அப்படிங்கிறதுனா என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப இந்த ஸ்டார் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன தெரியுமாங்க? ஓகே. இந்த ஸ்டாரோட மீனிங் என்னன்னா, இங்க பக்கத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. வேக்கன்சி ஃபார் த ரிசர்வ்ட் ஃபார் த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பெர்சன். கரெக்ட்டா? அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் ஆர் டிடக்டட். கரெக்ட்டா? சோ இந்த வேக்கன்சி வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்சனும் உள்ள வருவாங்க. கரெக்ட்டா? அதுக்கும் வந்து டிடக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வேக்கன்சி ஃபார் த ரிசர்வேஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங். ஓகே. ஸ்டார். அதே மாரி ஹேஷ்டாக்கோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒன்லி அல்லது இன்க்ளூடிங் பேக்லாக் வேக்கன்சி. கரெக்ட்டா? பேக்லாக் வேக்கன்சி இதுல வந்து ஆட் பண்ணி இது வந்து ஒன்லியா இல்ல இன்க்ளூடிங்கா நமக்கு தெரியல. சோ இது வந்து பேக்லாக் வேக்கன்சி ஆட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? அதே மாரி ஒரு சில பேருக்கு இருந்த டவுட் என்ன அப்படின்னா, சார் இந்த போஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனிவேர் இன் இந்தியா அப்படின்னு குடுத்துருக்காங்களே, அப்ப எல்லா போஸ்டிங்குமே எனிவேர் இந்தியால எங்க வேணாலும் வொர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. இந்த ஆரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மேல பார்த்திருக்கிற ஆரோ மார்க் கரெக்ட்டா? சோ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசருக்கு மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் கரெக்ட்டா 56வது போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்க இந்தியால எங்க வேணாலும் வொர்க் பண்ணதுக்கு ரெடியா இருக்க வேண்டும். கரெக்ட்டா? மத்த போஸ்ட்டுக்கு கிடையாது. ஓகே. மத்த போஸ்ட்டுக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன். எதுவுமே இல்ல. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இந்த மேல பார்த்த ஆரோ மார்க் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சிம்பலோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒன்லி ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஃபார் த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். கரெக்ட்டா? ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸா? சாரி, இல்ல ஷெட்யூல்டு காஸ்ட். கரெக்ட்டா? அது வந்து இங்க மணி சிம்பல் தான் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். கரெக்ட்டா? இங்க வந்து தானே குடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஷார்ட் ஃபால் சாரி இன்க்ளூடிங் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஃபார் த ஷெட்யூல்டு காஸ்ட். கரெக்ட்டா? ஷெட்யூல்டு காஸ்ட்க்கான ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரையில மினிமம் ஏஜ் லிமிட் 18 வயசு. ஜூனியர் ட்ரெய்னிங் ஆஃபீசருக்கு மட்டும் 21 வயசு. கரெக்ட்டா? சோ அத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாரி ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரையில அதர்ஸ் கரெக்ட்டா? அதர்ஸ் அப்படின்னா அன்ரிசர்வ்ட் கேண்டிடேட் அல்லது ஜெனரல் கேண்டிடேட்ன்னு சொல்லுவாங்க. சோ அதுல நீங்க அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 கரெக்ட்டா? சோ அதே மாரி நீங்க பிசிக்கலி சேலஞ்சுடு பெர்சனா இருந்தீங்கன்னா 42. அதே மாரி எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா அப்படின்னா 50.
நீங்க விடோ கேண்டிடேட்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். கரெக்ட்டா? இது எல்லாருமே வந்து ஜெனரல் கேண்டிடேட்ல இது வந்து வருது. கரெக்ட்டா? போஸ்ட் கோடு 3101. அதே மாரி மற்றவங்க இப்ப பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியை சேர்ந்தவங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. கரெக்ட்டா? ஸோ இங்க வந்து எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி எல்லாருக்குமே இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள பொறுத்தவரை நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். கரெக்ட்டா? ஸோ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி சேர்ந்தவங்களுக்கு கரெக்ட்டா? ஓகே. ஸோ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு சேர்ந்தவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்ப மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்னா, எத்தன வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்னா, 60 வயசு வரைக்கும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கு 60 வயசு வரைக்கும் யாரும் எழுத போறது கிடையாது. பட் ஏன்னா இங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரை ரிட்டயர்மென்ட் ஏஜ் அப்படிங்கிறது 60ன்னு குடுத்துருக்காங்கல்ல. அதனால இது வந்து 60 ஏஜ் வரைக்கும் வந்து நீங்க எழுதிக்க முடியும். கரெக்ட்டா? அந்த ஏஜ் லிமிட் ஜூலை 1, 2026 அப்போ அத வந்து கால்குலேட் பண்றாங்க. கரெக்ட்டா? ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். கரெக்ட்டா? ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தளவுல இந்த 56 போஸ்ட்டுக்குமே வந்து ஒண்ணு ஒண்ணா குடுத்துருக்காங்க. நீங்க எல்லாத்துக்குமே வந்து ஒன் பை ஒண்ணா செக் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஆனா நமக்கு தேவையானது எது? இப்போதைக்கு அக்ரிகல்ச்சர் ஆபிசர் தொடர்பா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? ஸோ அதனால அக்ரிகல்ச்சர்ல நீங்க வந்து என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி பார்த்துடலாம். கரெக்ட்டா? டீட்டெயிலா நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது பாஸ் ஹையர் செகண்டரி. கரெக்ட்டா? +2 முடிச்சிருக்கணும். அப்புறம் 2 இயர் டிப்ளோமா இன் த அக்ரிகல்ச்சர். கரெக்ட்டா? அக்ரிகல்ச்சர்ல 2 இயர் டிப்ளோமா முடிச்சிருக்கணும். ஓகே. ஸோ ஒரு சில பேர் 10th முடிச்சுட்டு 3 இயர் டிப்ளோமா முடிச்சிருப்பாங்க. அவங்களும் எலிஜிபிள் தான். கரெக்ட்டா? அதே மாரி அ +2 முடிச்சுட்டு நீங்க 2 இயர் டிப்ளோமா ஏன்னா லேட் என்ட்ரில 2 இயரா தான் வரும். ஸோ அவங்களும் அத வந்து எலிஜிபிள் தான். கரெக்ட்டா? ஆக மொத்தத்துல அக்ரிகல்ச்சர்ல டிப்ளோமா முடிச்சிருக்கணும். சிம்பிள். கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ டிப்ளோமா இன் த அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்ட் பை த கவர்ன்மென்ட் ஆஃப் தமிழ்நாடு. கரெக்ட்டா? தமிழ்நாட்டு கீழ இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் கீழ அக்ரிகல்ச்சர்ல டிப்ளோமா முடிச்சிருக்கணும் அல்லது அ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அல்லது காந்திகிராம் யூனிவர்சிட்டி, அ திண்டுக்கல். ஓகே. அண்ணாமலை யூனிவர்சிட்டி, எனி அதர் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகே. அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ஹார்ட்டிகல்ச்சர். அதுக்குமே வந்து டிப்ளோமா கோர்ஸ் இன் த ஹார்ட்டிகல்ச்சர் +2 முடிச்சுட்டு முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ சேம் அதே தான் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாரி எக்ஸாம் பேட்டர்னுக்கு நெக்ஸ்ட் போயிடலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஒரே ஒரு நிமிஷம். ம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி பேசினது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் இப்படி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. கரெக்ட்டா? ஓகே. ஸோ ஆக்சுவலா இந்த எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது 2 பேப்பர். ஓகே. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். 2 பேப்பர். பேப்பர் 1 அப்படிங்கிறது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். கரெக்ட்டா? பேப்பர் 1 அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ் அண்ட் ஆப்டிட்யூட் 3மே இருக்கும். ஸோ இதுல தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 100 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு இந்த 100 கொஸ்டின்ல 40% மார்க் எடுத்தாலே போதும். கரெக்ட்டா? 150க்கு 40%. 40% அப்படிங்கிறது 60 மார்க் நீங்க எடுத்தாலே போதும். இந்த பேப்பர் 1 அப்படியே ஓஎம்ஆர் மெத்தட்ல குடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? சோ அதே மாரி பேப்பர் 2 அப்படிங்கிற சப்ஜெக்ட் பேப்பர். ஓகே. ஆனா உங்களோட ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்ல எப்படி ஏத்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்ல செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க வந்து தெளிவா குடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்ட பொறுத்தளவுல ஓகே. சோ ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்ட பொறுத்தளவுல பார்ட் பி அண்ட் சி ஆஃப் த பேப்பர் 1 அதாவது பேப்பர் 1ல ஜிஎஸ் அண்ட் ஆப்டிட்யூட் இத வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்ல எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் இது 3மே சேர்ந்து தான் உங்களுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்ல எடுத்துப்பாங்க. கரெக்ட்டா? சோ ஆக மொத்தத்துல பேப்பர் 1ல 75 ஜிஎஸ், 25 ஆப்டிட்யூட் அதே மாரி பேப்பர் 2ல இருக்க 200 கொஸ்டின். இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்ல சேர்த்துப்பாங்களே. கரெக்ட்டா? அதே மாரி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது இதுல கிடையாது. ஓகே. அப்புறம் பேப்பர் 1 அப்படிங்கிறது ஓஎம்ஆர் மெத்தட்ல நடத்துறாங்க. பேப்பர் 2 அப்படிங்கிறது சிபிடி மோடுல கனெக்ட் பண்றாங்க. ஆன்லைன் மோடுல கரெக்ட்டுங்களா? சோ 2மே தனித்தனி நாள்ல அடுத்தடுத்த நாள்ல இருக்கும். இல்லன்னா வேற வேற நாள்ல இருக்கும். அதே மாரி அக்ரிகல்ச்சர் பேப்பருக்கான இங்க சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். கொஸ்டின் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்கு போஸ்ட் கோடு 3101 கரெக்ட்டா? சோ அத நீங்க வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிகிறது.
ஸோ அப்புறம் இதுக்கு அடுத்து எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ 189 பேஜ்ல வந்து நம்ம ஆல்ரெடி நான் பார்த்திருந்தேன். என்னன்னா, இதுக்கான வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்ட்டா? ஸோ அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர்க்கான வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இங்க வந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியுது. ஓகே. கேரி ஃபார்வர்ட் ஜெனரல் டர்ன்ல கேரி ஃபார்வர்டு 1 வேக்கன்சி, ஜெனரல்ல 17 வேக்கன்சி, ஜெனரல்ல பிஎஸ்டிஎம் 4 வேக்கன்சி. அதே மாரி இங்க எனக்கு வந்து எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? ஜெனரல் கேட்டகரில ஜெனரல்ல எல்சி, டிஎஃப், ஏசி இதுக்கு வந்து ஒவ்வொன்னுக்கும் அப்ரிவியேஷன் தனித்தனியா குடுத்துருப்பாங்க. அத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது வந்து பேக்லாக் வேக்கன்சி கரெக்ட்டா? ஓகே. ஸோ இந்த பேக்லாக் வேக்கன்ட் ஜெனரல் டர்ன்ல எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா என்ன? கரெக்ட்டா. எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, அதே மாரி விடோ கோட்டா, வுமன் கோட்டா, ஸோ அதே மாரி பிஎஸ்டிஎம் கோட்டா, ஸோ எல்லாமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? டோட்டலா 110 வேக்கன்சி. ஸோ அவங்க வந்து 110 வேக்கன்சிக்குமே ரோஸ்டர் வைஸ்ல பிரிச்சு குடுத்துட்டாங்க. கரெக்ட்டா? ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்லயும் ரோஸ்டர் வைஸ் அவங்க வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க அத வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். கரெக்ட்டுங்களா? சரி ஓகே. ஸோ அதே மாரி இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தாச்சு. கரெக்ட்டா? ஸோ இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்டி சொல்லிட்டு நம்புறேன். ஏ அ வேக்கன்சி பார்த்தாச்சு. கரெக்ட்டா? கரெக்ட்டா. வேக்கன்சி அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ அதே மாரி வேக்கன்சி என்ன? ஸோ 110 வேக்கன்சி கரெக்ட்டுக்கு தானே? அதே மாரி ஏஜ் லிமிட் என்ன? ஜெனரல் கேட்டகரிக்கு 32 வயது அப்படின்னு குடுத்திருந்தாங்க. கரெக்ட்டா? ஸோ அதே மாரி நீங்க ஓபிசி அல்லது பிசி, எம்பிசியா இருந்தீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ எஸ்சி என்னங்க நம்ம ஒண்ணு எழுதுனா அது ஒண்ணு போகுது. ஓகே. ஓகே. ஸோ எஸ்சி, எஸ்டி அண்ட் இவங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு குடுத்திருந்தாங்க. கரெக்ட்டா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதே மாரி குவாலிஃபிகேஷன் ஓகே. ஸோ +2 முடிச்சுட்டு பிளஸ் டிப்ளமோ 2 இயர் டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். கரெக்ட்டா? அதே மாரி எக்ஸாம் பேட்டர்ன் பேப்பர் 1 அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாரி பேப்பர் 2 அப்படிங்கிறது குடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அதே மாரி ஜிஎஸ் ஆப்டிட்யூட் வந்து சப்ஜெக்ட் பேப்பர். ஓகே. ஸோ இதுதான் வந்து இத குடுத்திருந்தாங்க. ஸோ இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தாச்சு. கரெக்ட்டா? ஸோ இப்போ இது ரிலேட்டடா இருக்கிற நீங்க அத எழுதுனா இங்க எல்லாமே வருது. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் போல. அங்க எழுதுனா எல்லா பேஜ்லயும் அது வருது. ஒரு இடத்துல எழுதி வச்சாலே. கரெக்ட்டா? சரி ஓகே. போக போக நம்ம கத்துக்கலாம் என்னன்னு. ஓகேவா? சரி கைஸ். ஸோ அதே மாரி இப்போ இதுக்கான அ நம்ம கிளாஸ் டீட்டெயில பத்தி நம்ம பார்த்துடலாம். கரெக்ட்டா? ஸோ நம்முடைய pniscoaching.in அப்படிங்கிற வெப்சைட் வழியாவும், பீனிஸ் கிளாஸ் ரூம் ஆப் வழியாகவும் கிளாஸஸ் அப்படிங்கிறதும் அவைலபிளா இருக்குது. கரெக்ட்டா? ஸோ இந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஷெட்யூல் பேஸ்டு ஆன்லைன் ரெக்கார்டட் கிளாஸஸாக அவைலபிளா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ நீங்க இத பார்த்தாலே தெரியும். ஷெட்யூல் பேஸ்டு ஆன்லைன் ரெக்கார்டட் கரெக்ட்டா? ஸோ போஸ்ட் கோடு 3101 அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து பாருங்க டோட்டல் வேக்கன்சி 110 வேக்கன்சி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே மாரி இதுல ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ஆன்லைன்ல ஷெட்யூல் பேஸ்டு அவைலபிளா இருக்கு. ஸோ யூனிட் வைஸ் புக்ஸ் அப்படிங்கிறதும் அவைலபிளா இருக்கு. ஸோ அதே மாரி பிஒய்க்யூ டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல 2லுமே பைலிங்குவல்ல இருக்கும். ஸோ அதே மாரி ஷெட்யூல்ட் அண்ட் சிலபஸ் பேஸ்டு லைவ் மாக் எக்ஸாம் 7 ஃபுல் லைவ் மாக் எக்ஸாம். ஸோ இது உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா? வெறும் 4999க்கு நீங்க இந்த பேட்ச்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாரி உங்களுக்கு இங்க பாருங்களேன். அங்க எழுதுனா இங்க வருது. ஓகே.
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4999 தான். ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த டவுட்னாலும் டவுட்ட கிளியர் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா? ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா, இந்த கான்டாக்ட் அண்ட் வாட்ஸ்அப் குடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்ல மெயில் பண்ணணும் அப்படின்னா enquiry@phoenixcoaching.in அப்படிங்கிற என்கொயரி நம்பருக்கு கால் பண்ணுங்க. கரெக்ட்டா? ஸோ அதே மாரி அ இது நம்மளுடைய டெலகிராம் ஐடி எல்லாமே குடுத்துருக்கோம். நீங்க அதிலயும் வந்து நம்மள ஃபாலோ பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் வந்து இந்த phoenixcoaching.in அப்படிங்கிற வெப்சைட் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு அத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி இத வந்து நான் பார்த்து வச்சிருந்தேன். அதனால இங்க வந்து காட்டுது. கரெக்ட்டா? என்னங்க இங்கேயுமே வந்து எழுதுன மாரி இருக்கு. சுத்தம். ம். ஓகே. ஸோ இங்க phoenixcoaching.in அப்படிங்கிற வெப்சைட் நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீசருக்கும் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கிறதுனால அந்த இதுவுமே உள்ள இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அதே மாரி உங்களுக்கு வந்து இங்க கேட்டகரி அப்படின்னு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 கேட்டகரி இருக்கும். டிஎன்எம்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி எல்லாமே இருக்கு. அதே மாரி கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ ஒவ்வொரு கோர்ஸுமே 999 நீங்க வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க அத தனித்தனியாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா எல்லாமே சேர்த்து பண்டிலாவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்க மேல டாப் கார்னர்ல பண்டில் போனீங்க அப்படின்னா, எல்லாமே மொத்தமா இங்க பண்டில் அப்படின்னு 4999க்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? இங்க கடைசியா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசருக்கான கோர்சஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. நீங்க அத உள்ள போனீங்க அப்படின்னா, இத பை நவ் குடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஸோ இதுல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே கீழ ஏ டூ இசட் வந்து டாப் டூ பாட்டம் வரைக்கும் கீழ வந்து குடுத்துருக்காங்க. நீங்க அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஸோ இதுதாங்க. ஸோ இத பத்தி உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கமெண்ட்ல பதிவிடுங்க. ஸோ அதே மாரி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீசர் அ இது பத்தின சேலரி டீட்டெயில், கட் ஆஃப் டீட்டெயில் எல்லாத்தையும் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ காய்ஸ்.